திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் ஓரிரு மாதங்களில் வெளியாக உள்ள நிலையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி திருச்சியில் இருந்து சமத்துவ நடைப்பயணம் மேற்கொள்ளும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அதனை வரும் 12ஆம் தேதி மதுரையில் நிறைவு செய்ய உள்ளார். வைகோவின் இந்த சமத்துவ நடைப்பயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திருச்சி 90ல் தொடங்கி வைத்தார். இந்த நடைப்பயண தொடக்க விழாவில் அமைச்சர்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். அதே நேரத்தில் அழைப்பிதழில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படம் அச்சிடப்பட்டிருந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விழாவை புறக்கணித்தார். வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் போதைப் பொருட்களை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி அண்டை மாநிலங்களுடன் இணைந்து தமிழகம் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். மக்கள் பிரச்சினைகளுக்காக வைகோ செல்லாத இடமில்லை என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் சாதி மத மோதல்களை தடுக்கவும் போதைப் பழக்கத்தில் இருந்து இளைஞர்களை மீட்கவும் அவர் மேற்கொள்ளும் சமத்துவ நடைப்பயணம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்றும் வாழ்த்தினார். இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். அதுல எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்கணும். அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மூலமா ஓரளவுக்கு, முழுமையாக இல்லை, ஓரளவுக்கு பலனும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமானது, அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்து அந்த பழக்கத்தை கைவிடணும். அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும். போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும்.